ஆண்டி. பூரி எப்படி சுடணும்னு தெரியுமா? நீங்கள் எப்படி செய்ய சொல்கிறீங்களோ அப்படி செய்யணும் ஆண்டி. முதல்ல மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வா. அதான் தெரியுமே ஆண்டி. அந்த மாவு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு போடணும். அதான் தெரியுமே ஆண்டி. அப்புறமா மாவை நல்லா பிணைஞ்சிடு. அதான் தெரியுமே ஆண்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியுமா? அதுதாங்க ஆண்டி தெரியாது. அப்படி வா வலிக்கு. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்க. அது நல்லாவே தெரியுமே. உருட்டி வச்சதை பூரி கட்டையை வச்சு நல்லா வட்ட வட்டமாக தேய்ச்சிடு. அதுவும் தெரியும் ஆண்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா? அதுதான் ஆண்டி எனக்கு தெரியல. தேய்ச்சி முடிச்சிட்டியா? அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து போய் நம்மலாம் சாப்பிடலாம். ஆண்டி, ஆனால் எங்கள் வீட்டில் பூரி இந்த மாதிரி இருக்காதே. பூரி உனக்கு எப்படி இருக்குன்னு அது தெரியுது. அந்த அளவுக்கு அது அறிவு இருக்கா? அடியே கூறு கட்டவளே, பூரி எப்படி சுடணும்னு தெரியாதுன்னு டேரக்டாக சொல்ல வேண்டியதானே? தெரியும் 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 எதையுமே தெரியாதே வச்சிருக்கா. சரி, பூரி தெரியுங்கிறியா, பூரி எப்படி தான் இருக்கும் அதையாவது சொல்லு. இது என்ன ஆண்டி கேள்வி? உப்பு இருந்தால் பூரி, அதுவே சப்பையாக இருந்தால் சப்பாத்தி. இது வரைக்கும் மாதிரி தெரியுது. அப்போ நல்லா திங்கவும் தெரியும், அப்படிதானே?